இந்த வீடியோவில் நம்ம CapCut வீடியோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் ஃபஸ்ட்டுக்கு CapCut ஆப் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நாம் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணோம்னா நாம் இதில் ஃபோட்டோஸையோ வீடியோஸோ எட் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் எட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃபோட்டோஸை எட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ வீடியோ எடிட்டிங்கில் நமக்கு மெயின் என்னென்னா நம்ம எப்போ வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கமென்றாலும் ஃபஸ்ட்டுக்கு நாம் ஃப்ரேம் செட்டை செட் பண்ணிடணும். அதுக்கு நாம் இங்கே பக்கம் ஸ்வைப் பண்ணோம்னா ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதில் ஃப்ரேம் ரேட் கண்டிப்பாக அதாவது 9:16 நம்முடைய டிக்டாக் வீடியோ இருக்கிற அந்த சைஸ். அதுக்கு பிறகு 16:9 அது நம்ம யூடியூப் வீடியோ பார்ப்போம் அந்த சைஸ். கொண்டு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸுக்குரிய சைஸ், 4:3 இன்ஸ்டாகிராம் வீடியோக்குரிய சைஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி 9:16க்கு நம்ம இந்த இதை செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன வீடியோ எடிட்டிங் செய்ய போகிறோம்னாலும் ஃபஸ்ட்டுக்கு நாம் ஃபார்மேட் செட் பண்ணுறது CapCutலேயும் சரி எந்த ஆப்லேயும் சரி ஃபார்மேட் செட் பண்ணுறங்கிறது கட்டாயம். அண்ட் ரெண்டாவது நான் பார்க்க போகிறது என்னென்னா நாம் இப்போ ஃபார்மேட்டை 9:16 செட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இடையில் கருப்பாக வந்துருக்கு, அதாவது 2 ஓரத்துலேயும். ஸோ அது ஃபுல்லாக நிரம்பல. நாம் இதுக்கு என்ன செய்யணுமெண்டா கேன்வஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் அந்த இடைவெளியை நிரப்பலாம். அதுக்கு தான் இந்த கேன்வஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த கலர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ரேண்டமான கலர்ஸை யூஸ் பண்ணி நாம் அந்த பேக்ரவுண்டை பாருங்கள் ஃபில் பண்ணலாம் ஈஸியாக. அண்ட் இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ நம்ம இந்த பொதுவாக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்லேயும் அப்ளை டு ஆல்ண்டு ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இந்த சைட்டில் கலருக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்ளை டு ஆல்ண்டு. அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிற எல்லா ஃபோட்டோஸுக்கும் சைட்டில் கருப்பாக இருக்குமெண்டா அப்ளையோட கொடுத்தோம்னா சைட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃபோட்டோஸுக்கும் கருப்பு அரிக்கிறதுக்கு பதிலாக அந்த நம்ம அப்ளையோட கொடுத்த அந்த கலர் வந்திருக்கும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் சென்ட்ரிக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா அதில் CapCut எப்பக்குள்ளே இருக்கிற வேறு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் நீங்கள் போடணும்னு நினைச்சிங்கன்னா, அதாவது அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை போடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கேலரி இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பேக்ரவுண்டை போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு கடைசி இருக்கிறது தான் பிளர். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோவே அதுக்கு பின்னுக்கு அதில் இடைவெளியெல்லாம் நிரப்பும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஷனை கொடுத்த பிறகு அதே ஃபோட்டோ தான் பின்னுக்கு வந்திருக்கு அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு. இதில் 4 வகையான பிளர் ஆப்ஷன் தந்திருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தேன்டா அந்த ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் இடைவெளி நிரம்பி பிளர் ஆப்ஷன் அதில் இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னா டெக்ஸ்ட். இது நம்மளோட ஃபோட்டோஸில் இப்போ நாம் டெக்ஸ்ட் போடுறேன்டா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ஆடியோக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா நம்ம டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் நம்ம ஃபொண்ட்டில் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட இதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் கொடுத்துட்டு அதை நமக்கு பிடிச்ச ஃபோன்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்ச ஃபோன்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டைல் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு எப்படி அந்த லெட்டர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அதில் கலரை மாற்றிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டைலு பக்கத்தில் இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா அதில் நமக்கு நேரத்தோடைய ப்ரீசெட்டாகவே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற எஃபெக்டை நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு எஃபெக்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் தான் பபிள். இது நாம் அந்த குவாட்ஸ் மாதிரி இப்போ ஐடியா ஒரு ஆளுக்கு வர மாதிரி அப்படியெல்லாம் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் உதவும். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது அனிமேஷன் ஆப்ஷன். அதாவது இந்த லெட்டர் வரக்குள்ளே எப்படி நமக்கு என்டர் ஆகணும். இப்போ இதை கொடுத்தோம்னா இதை கொடுத்துட்டு நம்ம சரி பண்ணோம்னா நம்ம ப்ளே பண்ணக்குள்ளே அந்த லெட்டர் ஒரு ஸ்டைலில் வரும். இதில் டெக்ஸ்ட் எட் பண்ணுறதுலேருந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஆடியோ. இந்த ஆப்ஷனை நாம் யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஆடியோங்கிற ஆப்ஷன் வந்துட்டு எடிட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உள்ளுக்கு சவுண்ட், எஃபெக்ட், எக்ஸ்ட்ராக்ட், ரெக்கார்டுன்ட்டு 4 ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் சவுண்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுலேயும் இன்பில்ட்டாகவும் நிறைய சாங்ஸ் கேட்டகரி தந்திருப்பாங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்ட்ஸை போட்டுக்கொள்ளமாட்டா நீங்கள் இந்த ஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளுக்கு போய் ஃப்ரம் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸை நீங்கள் உங்களோட பிளேலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நாம் இதுக்குள்ளே போயிட்டு சாதாரணமான இப்போ விசில் சவுண்டு இப்படி வித்தியாசமான சவுண்ட்ஸையும் நாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் நிறைய கேட்டகரி வந்துட்டு தந்திருக்காங்க. அனிமல்ஸில் வந்துட்டு பேர்ட், ஒரு பறவை கத்துற மாதிரி, இப்படியும் நிறைய கேட்டகரி இதில் தந்திருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதில் போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இதில் ஈஸியாகவே ஆடியோ ஆப்ஷனில் இருந்து எஃபெக்ட்ஸுக்குள்ளே போனோம்னா நம்ம ஈஸியாகவே இதுக்குள்ளே தேடி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் வந்துட்டு இப்போ நாம் ஒரு வீடியோவில் இருக்கிற அதே சவுண்டை வந்துட்டு நாம் இந்த எடிட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த சவுண்டை வந்துட்டு நான் இப்போ எட் பண்ணேன்டா இதில் பிஜிஎம் மட்டும் வந்துட்டு இந்த எடிட்டில் வந்துட்டு இருக்கும். இப்படியும் நீங்கள் உங்களை ஒரு வீடியோவில் இருக்கிற சவுண்டை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட எடிட்டில் யூஸ் பண்ணணுமாண்டா நீங்கள் ஆடியோக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே இதுக்குள்ளே ஒரு வீடியோவில் இருக்கிற சாங்கை வந்துட்டு நீங்கள் உங்களோட எடிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு கடைசி அடிக்கிற ஆப்ஷன் தான் ரெக்கார்ட். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஆடியோக்கு பக்கத்தில் இருக்கிற எடிட்டுங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம எடிட்டை கிளிக் பண்ணுறதனூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம சாதாரணமாக இப்போ ஸ்பெசிஃபிக்காக நாம் இப்போ இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம்டா டைம்லைனில் இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்த கிளிக் பண்ணோம்டா நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லாமல் நாம் இப்போ எந்த ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ண போகிறோமோ அதுக்கு நேரம் இந்த வெள்ளை கோட்டை நிப்பாட்டிட்டு நம்ம எடிட்டை கிளிக் பண்ணோம்டா நமக்கு அந்த ஆப்ஷன் வரும். ரெண்டு மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த எடிட் ஆப்ஷனில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஸ்பெஷலாக தந்திருக்காங்கண்டா இந்த எடிட் ஆப்ஷனில் வந்துட்டு 2 விதமாக வேலை செய்யும். இந்த எடிட் ஆப்ஷனில் வந்துட்டு ஃபோட்டோஸுக்கும் வீடியோஸுக்கும் பொதுவாக சில ஆப்ஷன்ஸை தந்திருப்பாங்க. அண்ட் வீடியோவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சில ஆப்ஷன்ஸை வந்துட்டு தந்திருப்பாங்க. அந்த வீடியோவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு நாம் இப்போ ஒரு ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ண போகிறோம், அதில் நாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நாம் ஃபஸ்ட்டுக்கு நாம் எதை பார்க்க போகிறோம்டா ஃபோட்டோஸுக்கும் வீடியோஸுக்கும் பொதுவாக தந்திருக்கிற ஆப்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஸ்ப்ளிட்டான தந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த வெள்ளை கோட்டை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோத்த சரியாக ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணணுமோ அந்த டைம்லைனில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதை கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு தனித்தனியாக ஆயிரும். அண்ட் அதுக்கு பிறகு இங்கே ஸ்பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற அனிமேஷனுங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்போது ஃபோட்டோ இந்த உங்களோட வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ என்டர் ஆகக்குள்ளே எப்படி அனிமேஷன் வரணும், இந்த ஃபோட்டோவை விட்டு அடுத்த ஃபோட்டோவுக்கு மாறக்குள்ளே எப்படி அனிமேஷன் வரணும் என்கிறத வந்துட்டு நாம் அனிமேஷனுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம். அந்த அனிமேஷன் ஆப்ஷனில் இன் அவுட்ன்னு இருக்கு. இன்னங்கிறது ஃபோட்டோ என்டர் ஆகக்குள்ள, அவுட்டுங்கிறது ஃபோட்டோ அதில் விட்டு இப்படி வெளியாகக்குள்ள. அண்ட் இது ரெண்டுமே இல்லாமல் கொம்போன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிகிற மட்டுக்கும் ஒரு அனிமேஷன் ஒரு அனிமேஷனில் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு கொம்போக்குள்ளே போயிட்டு ஸ்லைட் அண்ட் வேவ்ங்கிற இந்த அனிமேஷனை கொடுத்தோம்னா ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து உள்ளுக்க வாரத்தில் இருந்து அந்த ஃபோட்டோ வெளியில் போகிற மட்டுக்கும் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஸ்டைல். இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நிறைய ஸ்டைல்ஸ் தந்திருப்பாங்க. நாம் இதில் வந்துட்டு சைபர் சிட்டிங்கிற இந்த ஸ்டைலை இந்த ஆப்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். சைபர் சிட்டிங்கிற இந்த ஆப்ஷனை இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ இப்படி தான் இது வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ ஸ்டைலுங்கிறதுல வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்கமான கொஞ்சம் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலை உங்களோட ஃபோட்டோவில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கட் அவுட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா
பேக்ரவுண்ட் வந்து இந்த ஃபோட்டோவோட கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு அண்ட் இதில் கஸ்டமைஸ் கட் அவுட் என்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நாம் பேக்ரவுண்டில் நமக்கு சில தேவைப்படாதுங்கிறத நாம் இப்படி ரைட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்படியும் நாம் அதை செலக்ட் பண்ண மாட்டோம். செலக்ட் பண்ண தவிர பின்னிக்கு இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் குரோம் கீங்கிறது என்னென்னா, நாம் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பச்சை ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு இருந்து வீடியோ பேசிகிட்டு இருப்பாங்க அல்லது பச்சை ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஏன் அவள் பச்சை ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறாள்டா, இப்போ ஒரு கலரில் இருக்கக்குள்ளே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்படி ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் குரோமா கீங்கிற இந்த கீயை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீயை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னிக்கு இருக்கிற க்ரீனில் வந்து வச்சோம்னா க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி நமக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு அந்த ஒரு அரைகுறையாக கட் பண்ணப்பட்ட பேக்ரவுண்ட் அரைகுறையாக ரிமூவ் பண்ண மாதிரி வராமல் நமக்கு கிளியராக இருக்கும். இப்படி குரோமா கீயை யூஸ் பண்ணி நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு பொருளை ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா எடிட். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்துட்டு ரொட்டேட், மிரர், க்ராப் அண்டு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ரொட்டேட்டை கொடுத்தோம்னா அது வந்துட்டு டிகிரி வைஸாக ரொட்டேட் ஆகும். அண்ட் மிரர் ஆப்ஷனை கொடுத்தோம்னா எதிர்மறையாக மாறும். அதுக்கு பிறகு க்ராப் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு யூடியூப் சைஸில் 16:9 வரணுமெண்டா நம்ம 16:9 கொடுத்துட்டு இப்படியும் நம்ம ஈஸியாக க்ராப் பண்ணிக்கலாம். இதில் க்ராப் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் இப்போ ஃபார்மேட்டில் வந்துட்டு டிக்டாக் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து டிக்டாக் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண இடத்த நாம் க்ராப் கீயை யூஸ் பண்ணி திருப்பி நம்ம ஃபோட்டோவை யூடியூப் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வெட்டினோம்னா அது வந்துட்டு டிக்டாக் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மேட் அதை ஃப்ரேம் செட் வந்துட்டு செட் ஆயிரும். ஆனால் நீங்கள் க்ராப் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு யூடியூப்பில் வேலை செய்கிற மாதிரி யூடியூப் வீடியோக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக க்ராப் ஆயிரும். ஸோ அது வந்துட்டு அதான் நான் நேரத்தோடைய அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கள்டா ஃபார்மேட் செட் பண்ணுறதுங்கிறது கட்டாயமெண்டு. இந்த வரிசையில் எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் என்னென்னா அட்ஜஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் ஈஸியாகவே கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் லைட் ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனில் வந்துட்டு தந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ இருந்த கலரை விட இன்னும் கலரை கூட்டலாம், குறைக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் அந்த டார்க் டோனெல்லாம் இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோக்கும் கொண்டு வரலாம், வீடியோவுக்கும் நீங்கள் செய்யலாம். அதான் இந்த கேப்கட்டில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயம். அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணலாம். என்ஹான்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நம்மளோட முகத்தை வந்துட்டு அழகுபடுத்துறது, பாடி ஷேப்பை மாற்றுறதுன்ட்டு இப்படி நிறைய ஆப்ஷன், இப்படி நிறைய வேலைகளை இப்படிப்பட்ட வேலைகளை நாம் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் தான் ஓவர்லே. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓவர்லேன்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த அயன்மேன் ஃபோட்டோவுக்கு மேலே இந்த அவெஞ்சர்ஸோட ஃபோட்டோ வரணுமென்னு நீங்கள் நினைத்தீங்கள்டா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லேங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கள்டா இந்த ஃபோட்டோ வந்துட்டு கீழே இறங்கிடும். அண்ட் அதுக்கு பிறகு நாம் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் ட்ரெக் பண்ணோம்டா இந்த அயன்மேன் ஃபோட்டோவுக்கு மேலே இந்த அவெஞ்சர்ஸோட ஃபோட்டோ வந்துடும். இந்த அயன்மேன் ஃபோட்டோவுக்கு மேலே இந்த அவெஞ்சர்ஸோட ஃபோட்டோ இப்படி மேலே வந்துடும். நாம் ஓவர்லேங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்டா இப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஓவர்லே ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷமே இந்த ஸ்ப்ளைஸ், அனிமேஷன், டிலீட் இந்த ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஓவர்லே கொடுத்த அந்த அவெஞ்சர்ஸ் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளைஸுங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஃபோட்டோவை வந்துட்டு பின்னிக்கு இருக்கிற அயன்மேன் ஃபோட்டோவோட பிளெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வேலைகளை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்ப்ளைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்படி அயன்மேன் ஃபோட்டோவோட இந்த அவெஞ்சர்ஸ் ஃபோட்டோ பிளெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இந்த ஹார்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்டா இது இப்படி பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்துருக்கு. ஸோ நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அது விளங்குற வீதத்தையும் அதாவது ஒப்பேசிட்டியையும் நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா ரீப்ளேஸ். இப்போ இந்த ஸ்பைடர்மேன் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பதிலாக இந்த டைம்லைனில் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ இருக்கிற இடத்தை வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வரணுமெண்டா நீங்கள் ரீப்ளேஸுங்கிற ஓவர்லேக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரீப்ளேஸுங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேலரியிலேருந்து வேறொரு ஃபோட்டோவை சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
டைம்லைனில் ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ இருந்தால் அதே இடத்த வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு அதே இடத்த மாறிடும். இந்த ஒப்பாசிட்டிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எவ்வளோத்துக்கு நமக்கு விளங்காமல் வரணுங்கிறதையும் நம்ம இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நாம் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணக்குள்ளே இந்தந்த ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் பொதுவாக நமக்கு ஒர்க் பண்ணும். ஆனால் இப்போ நாம் ஒரு வீடியோவை எட் பண்ணி ஒரு வீடியோவை அந்த வீடியோவை நாம் டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம நேரத்தோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிக்கக்குள்ளே ஸ்பீட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணல. ஆனால் இப்போ வீடியோவை நம்ம கொண்டு வரக்குள்ளே ஸ்பீட் ஆப்ஷன் ஒர்க் பண்ணும். இந்த ஸ்பீட் ஆப்ஷன் எப்படின்னா இப்போ நாம் வந்துட்டு அதாவது வீடியோட ஸ்பீடை வந்துட்டு கூட்டிக்கலாம். அதாவது வீடியோ வேலை செய்கிற ஸ்பீடை இப்போ இதோ 1xல இருக்கக்குள்ளே நான் ப்ளே பண்ணேன்டா இந்த வீடியோ வளமையான ஸ்பீடில் இருக்கும். ஆனால் இதே இடத்த நான் வந்துட்டு ஸ்பீடை கொடுத்துட்டு நார்மல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு இதை 1xலேருந்து 2xக்கு மாற்றுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இருக்கிறத விட ஏற்கனவே வேலை செஞ்சதை விட நீங்கள் நல்லா அவதானிச்சிருக்கலாம். ஏற்கனவே வேலை செஞ்சதை விட இந்த வீடியோ வந்துட்டு வேகமாக ஒர்க் பண்ணும், வேகமாக மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பீட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வீடியோவுக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்திருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் வீடியோவில் இருக்கிற ஆடியோவை வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வீடியோவில் இருந்த ஆடியோ வந்துட்டு தனியாக வந்திருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்ணி நாம் எடிட் பண்ணுறது, அந்த ஆடியோக்குள்ளே எஃபெக்ட்ஸை இன்புட் பண்ணுறது, இப்படி நிறைய வேலைகளை நாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ஸ்டேபிளைஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சாதாரணமாக உங்களோட ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா, அதாவது கிம்பலோ ட்ரைபாடோ யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக உங்களோட ஃபோனை நீங்கள் கையில் வச்சு வீடியோ எடுக்கக்குள்ளே உங்களோட வீடியோ வந்துட்டு லைட்டாக ஆட்டம் காட்டும். அதாவது நம்மளோட கை வந்துட்டு லைட்டாக ஆட தொடங்கிடும் அந்த வீடியோவை நாம் ஷூட் பண்ணக்குள்ளே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஆட்டத்தை இல்லாமல் செய்கிறதுக்காக வேண்டி ஸ்டேபிளைஸுங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் ஆடி எடுத்த அந்த வீடியோவை வந்துட்டு ஸ்டேபிளைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்துட்டு பின்னுக்கு இருந்து முன்னுக்காக வேலை செய்யும். இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ முன்னுக்கு இருந்து பின்ன வேலை செய்யும். அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ இவடத்தை வச்சு ஃப்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம்னா இது வந்துட்டு ஒரு 3 செகண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு தான் அடுத்த ஃப்ரேம் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். நான் இந்த வீடியோவில் CapCutல இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை வந்துட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நீங்களும் ஆப்ஷன்ஸை தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ செஞ்சிருவோம். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் CapCut எப்படி யூஸ் பண்ணேன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை பண்ணி சப்போர்ட்டாக பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குட் பை.